அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 13வது நாள் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியாகுது. இன்னும் ஒரு நாளில் இவங்கள்ட்ட கம்ப்ளீட் 2 வாரத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 வாரத்தில் நம்ம முடிக்க போகிறது வந்து எல்லா ப்ராக்டிசஸும் வார்ம்அப்ஸ்லேருந்து ஆரம்பித்து ப்ரீதிங், ஸ்ட்ரெச்சிங், ஆசனாஸ். ஸோ இன்றைக்கி வந்து வில் கோ கம்ப்ளீட் த ஆசனாஸு. நாளைக்கு வந்து வில் ஹாவ் அ சூரிய நமஸ்காரம் எக்ஸ்க்ளூசிவ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு செஷன் ஃபுல்லாகவே வில் டெடிகேட் தன் டு சூரிய நமஸ்காரம். எப்படி அவ்வளோ அழகாக எவ்வளோ சிம்பிளாக இந்த மாதிரி ப்ராக்டிஸஸ்லாம் பண்ணலான்றதை வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி நோக்கம் வந்து நேற்று விடுபட்ட இந்த லையிங் போசஸ். நேற்று லையிங் போசஸ் 2 பார்த்தோம். ஒன்று உத்தான பாதாசனா லெக் ரைஸ் பண்ணுறது, இன்னொன்று சேத்து பந்தாசனா ஹிப் ரைஸ் பண்ணுறது. 2 தான் பார்த்தோம். 3வது 4வது அதாவது விபரீத கர்ணை, சர்வாங்காசனம். ஸோ இந்த வெரி பெஸ்ட்டான ஆசனாஸ் எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிட்டிங் வார்ம்அப்ஸ் முடிக்கிறோம். முடிச்சுட்டு டைரெக்டாக வி கோ ஃபார் ஆசனாஸ். நேற்று பார்த்த ரீகேப் ஆசனாஸ் ரீகேப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நியூ ஆசனாஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வி ஆர் கோயிங் டு ஃபினிஷ் ஆஃப் ஆல் த ஆசனாஸ். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு செஷன் வில் டெடிகேட். லாஸ்ட் செஷனே நம்ம பிராணாயாமா ஹாஃப் பார்த்துருக்கோம். இன்னொரு ஹாஃப் பிராணாயாமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபர்தராக எப்படி ஒரு நாளைக்கு எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, எய்தர் இன் திஸ் பொசிஷன் ஆர் கிராஸ் லெக்டு பொசிஷன். உங்களுக்கு எந்த போசஸ் வந்து யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுளோ அந்த போசன் நீங்கள் உட்காந்துக்கலாம். ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம், சின் முத்ரா வச்சுக்கலாம். நல்ல நிதானமாக மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சு விடுங்க. Take a deep breath in and slowly breathe out. Take a deep breath in and slowly breathe out. நல்ல நிதான மூச்சு உள்ள இழுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. ஒவ்வொரு மூச்சு உள்ளிழுக்கும் பொழுது உடலானது புத்துணர்வோடு இருப்பதை உணர்ந்து, ஒவ்வொரு மூச்சு வெளியேறும் பொழுது உடல் முழுவதும் நன்கு தளர்ந்து முழுமையான ஓய்வை நோக்கி செல்வதை உணர்ந்து பாருங்க. நிதான மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சு விடும் பொழுது உடல் முழுசும் தளர்ந்து லேசாக இருப்பதை உணர்ந்து பாருங்க. நல்ல மூச்சு இழுத்து நிதானம் விட்டு நல்லா ஓய்வு எடுத்துக்கலாம். வார்ம்அப்ஸ்க்கு போகலாம். ரொம்ப சிம்பிளான சிட்டிங் வார்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வச்சுட்டு ரொட்டேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. Opposite side 10 9 8 7 6 5 4 3 2 1. Release and relax. Comfort வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு forearm வச்சு சைட் 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 and 2. Relax. Okay, next one, the twisting. 1 2
1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, and 2. Release and relax. Okay. Next, forearm ku, arm ku, shoulders ku, wrist, palm ella ore practice. Shoulder shrugs. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Backward. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Shoulders nalla relax ada feel பண்ணிட்டு neck inhale up, exhale down. 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 Last round, inhale up and exhale down. நல்ல நெக் மசில்ஸ் நல்லா மேலே கீழே போனதுக்கப்புறம் மார்னிங் எழுந்தது அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள். இப்போ நெக் பெயின் இல்லாதவங்க ரொட்டேஷன் பண்ணலாம் மெதுவாக. 1, 5 ரொட்டேஷன்ஸ். 1, 2, 3, 4, 5. Anti-clockwise. 5, 4, 3, 2, 1. Release and relax. Comfortable, relax பண்ணிக்கலாம். Next, right, left, 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 right, and left. Relax. Okay. Pulling the neck. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Opposite pull. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Release and relax. Okay. இப்போ கம்ப்ளீட்டாக அப்பர் பாடி முடிஞ்சது. தென் ஆங்கிள், காஃப் மசில்ஸ் அண்ட் நீ போகலாம். ஓகே ஓகே நல்லா நீட்டி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது ஃப்ரண்ட் பேக், 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 ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்போ அவுட்டர் ரொட்டேஷன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise, the inner rotation. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நல்லா ரிலாக்ஸ். ஆங்கிளும் ஃபுட்டு நல்லா ரிலாக்ஸுக்கு ஃபீல் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் யுவர் கஃப் மசில்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 and relax. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. Now gets your focus on
knees. Tighten your knees. 1, 2, quadriceps tight பண்ணுங்க. 3, thighs நல்லா டைட் பண்ணா போதும். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. Okay. நல்லா கம்ஃபர்ட்டாக ரிலாக்ஸாக இருக்குது. நல்லா மூச்சு நிதானம் எடுத்து முழுசாக மூச்சை வெளிவிடுங்க. ஓகே, நல்லா பண்ணிவிட்டு நவ் இட்ஸ் டைம் டு கோ ஃபார் ப்ரீதிங். லைங் ப்ரீதிங் 2 போயிட்டு அப்புறம் ஏன் ப்ரீதிங் போகிறேன்னா, இந்த ப்ரீதிங் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஆசனாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது என்ன, மசில்ஸ் ஃபுல்லாகவே ஃப்ளெக்ஸ் ஆகிரும். ப்ரீத் பண்ணும்போது ஃபுல்லாக எனர்ஜி போக ஆரம்பிச்சிது அப்படின்னா எல்லா மசில்ஸும் ஸ்பெசிஃபிக்காக இந்த லைங் ப்ராக்டிஸ்க்கு பண்ணக்கூடிய ஆசனா ப்ரீதிங் ப்ராக்டிசஸ், ஸ்ட்ரைட் லெக் ரைசிங் அண்ட் சேது வந்தாசனா ப்ரீதிங் 2மே பண்ணும் பொழுது ரொம்ப ஃபர்தர் ஆசனாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா படுத்துக்கலாம். படுத்துட்டு கையை க்ளோஸாக கீழே வச்சுட்டு ரைஸை ஃபஸ்ட்டு, அதாவது ரைட் லெக் ரைஸ் பண்ணுறோம், இன்ஹேல் பண்ணிவிட்டு மெதுவாக இறக்குறோம். லெஃப்ட் லெக் இன்ஹேல் பண்ணுறோம், மெதுவாக இறக்குறோம். இதுதான் போஸ். 5 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் வித் ரைட் லெக். இன்ஹேல் அப், exhale down. Left leg. Inhale up, exhale down. Right inhale up, exhale down. Left inhale up, exhale down. Right inhale up, exhale down. Left inhale up and exhale down. Right inhale up, exhale down. Left inhale up, exhale down. Right inhale up, exhale down. Left inhale up and exhale down. Right inhale up, exhale down. And left inhale up, exhale, release and relax. Calf muscles, thighs, hamstring muscles நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் ஆகி ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். நல்ல நிதான மூச்சு உள்ள எடுத்து மெதுவாக மூச்சு வெளிவிடும் பொழுது இந்த தைஸ், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆகி முழுமையான ஓய்வை நோக்கி போகிறத ஃபீல் பண்ணுங்கள். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நல்லா மூச்சு நிதானம் எடுத்து மெதுவாக மூச்சு வெளிவிட்டு ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே, இப்போ வந்து மேக் அ ஃபிஸ்ட் இன் பாம் வச்சுட்டு க்ளூட் மசில்ஸ் கீழே வச்சுட்டு இல்லைன்னா ஹிப்பு பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணிவிட்டு போத் லெக் ரைசிங். அதில் இன்ஹேல் பண்ணும்போது 2 காலும் ஒரே சீராக ரைஸ் பண்ண போகிறோம். இன்ஹேல் அப் அண்ட் எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப் அண்ட் எக்ஸேல் டவுன். Inhale up, exhale down. Inhale up and exhale down. Inhale up, exhale down. Last round. Inhale up, exhale down, release and relax. Unfold the legs. நல்லா release your palm. கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா காஃப் மசில்ஸு, ஹிப்பு எல்லாம் லேசாக ரிலாக்ஸாக இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் த எனர்ஜைசேஷன், த ஹோல் லோயர் பேக்.
இந்த லோயர் லிம்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எனர்ஜைஸ்ட் ஆகி ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். நல்ல நிதான மூச்சு இழுத்து முழுசாக வெளியே விடுங்க. நெக்ஸ்ட்டு சேத்து பந்தாசனா ப்ரீதிங். காலை ஃபோல்ட் பண்ணிக்கணும். க்ளோஸ் டு த டைஸ் வச்சுட்டு காலை ஃபோல்ட் பண்ணி இந்த விரல்கள் வந்து தொடைக்கு அருகாமையில் வைத்துக்கொண்டு மூச்சு இழுக்கும்போது இடுப்பு மேலே போகும், மூச்சு விடும்போது இடுப்பு கீழே வரும். ஓகே, 5 டைம்ஸ் பண்ணலாம். இன்ஹேல் அப், நடுமுதுகு வரைக்கும் லிஃப்ட் பண்ணலாம். எக்ஸேல் டவுன். அப்போ தான் பெனிஃபிட்ஸ் இருக்கும். சும்மா கொஞ்சம் தூரம் லிஃப்ட் பண்ணால் கம்மியான பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும். நடுமுதுகு வரைக்கும் லிஃப்ட் பண்ணோம்னா நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, செகண்ட் ரவுண்ட். இன்ஹேல் அப், exhale down. Again, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. Last round. Inhale up, exhale down, and just unfold the legs. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஹிப் மசில்ஸ், லோ பேக் மசில்ஸ், மிடில் பேக் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிஃபாக இருந்ததெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக லேசாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். நல்ல நிதான மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. ஓகே, நவ் டர்ன் பண்ணி எழுந்துக்கலாம். Now we can go for குப்புறப்படுத்தி பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ். அதாவது வக்ராசனம் ஸ்டார்ட் பண்ணி புஜங்காசனா, சலபாசனா இதெல்லாம் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மக்ராசனா போயிட்டு லை ஆன் யுவர் செஸ்ட். கால் நல்லா கட்டிக்கலாம். கைகள் ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று உரசி அந்த கைகளை ரெஸ்ட் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் மக்ராசனா. நல்லா ரிலாக்ஸ்டாக மூச்சு விடலாம். எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் நல்ல மூச்சு இழுத்து நிதானம் விடுங்க. இது மக்ராசனா. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்க்க போகிறது புஜங்காசனா. செஸ்ட் வச்சு பார்க்குறோம். ஓகே, செஸ்ட்டுக்கு நேராக கை வச்சுட்டு rise up, slow inhale and come up. Look up, kay straight touch. Look up. 1 2 3 4 5 6 7 8 9 10. Meduva down 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 and relax in Makrasana. இந்த முதுகு ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு அது இப்போ ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக இந்த போஸ் வந்து இந்த மேலே லிஃப்ட் பண்ண, அதாவது பேக் பெயின் பண்ணால் யாருக்கெல்லாம் பேக் பெயின் வருதோ அவங்க குறிப்பாக இந்த ப்ராக்டிஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ பேக் பெயின் பண்ணும்போது சம்டைம்ஸ் பெயின் வரும், ஃப்ரண்ட் பெயின் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எவ்வளோ முடியுதோ அந்த ரேஞ்சுக்கு வந்து மாடிஃபை பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறமா இவ்வளோ தூரம் தான் வருதுன்னா நோ இஷ்யூஸ். இந்த மாதிரிக்கே கூட புஜங்காசனம் வரும். ஹாஃப் வேல வந்து பண்ணிட்டோம்னா போதும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லிமிட் கரெக்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வீக் ஃபார் சலபாசனா. சலபாசனை பொறுத்து மேக் எ ஃபிஸ்ட் இன் எ பாம். எல்லாம் தைஸ்குள்ளே வச்சுட்டு மெதுவாக ரைஸ் அப் யுவர் போத் லெக்ஸ். முட்டி மடக்காமல் எவ்வளோ ரைஸ் பண்ணுறப்ப ரைஸ் பண்ணுங்கள். குட். 1 2 3
4 5 6 7 8 9 and 10. மெதுவாக ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் பேக் டு மக்கராசனம். இது அதே மாதிரி யாரெல்லாம் வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ண ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க வந்து முழுமையாக தவிர்க்கலாம். இல்லை பண்ணணும்னு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா அந்த லிமிட்டேஷன்ஸ் மட்டும் எந்த தூரம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குது, அந்த இடத்துல மட்டும் யூ கேன் ஏபிள் டு ஸ்டாப் த ப்ராக்டிஸ். நல்ல நிதானமாக வச்சு முழுசாக மூச்சு வெளியிட்டு இப்போ அடுத்த ப்ராக்டிஸ் 2 சைடு கமெண்ட் பண்ணோம். ஃப்ரண்ட்டு பேக் 2 லிஃப்ட்டும் கமெண்ட் பண்ணி தனுராசனா பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஆனால் டெக்னிக்காக பண்ண சிம்பிள். பார்க்க கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த கவுண்ட் ப்ராப்பராக டெக்னிக்கலாக பண்ணால் ரொம்ப ஈஸியான ப்ராக்டிஸ் இது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து காலை மடக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பண்ணுறோம், ஆங்கிளை பிடிச்சிக்கிறோம். இது செகண்ட். தேர்ட் என்ன பண்ணுறோம், ரைசர் செஸ்ட். இன்ஹேல் ரைசர் செஸ்ட். ஃபோர்த் வந்து கிக் அவுட் இந்த லெக்ஸ். அவ்வளோதான். லெக்கை எவ்வளோக்கு எவ்வளோ கிக் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லா போஸ் மேலே போகும். ஸ்டே தேர். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மக்கராசனால் 5 கவுண்ட் தான் வருதுன்னா நோ ப்ராப்ளம். 5 கவுண்ட் மட்டும் பெர்ஃபெக்டாக பண்ணவே ரொம்ப பெட்டராக இருக்கும். 10 கவுண்ட் வருதுன்னா 10 கவுண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த ரேஷியோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. தனுராசனா ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டயபிட்டிஸ்க்கும் இந்த க்ரன்ச்சுக்கும் அப்டமன் ஃபேட்டுக்கு பண்ணுறதுக்கும் டயபிட்டிஸ்க்குமே ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ் தனுராசனா. 1980s இதற்கான ரிசர்ச் நடந்திருக்கு. டயபிட்டிஸ்க்கு ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸில் ஒன் ஆஃப் த ப்ராக்டிஸ் இது தனுராசனான்றது. ஓகே, ஸோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வி கோ ஃபார் கொப்பரப்படுத்து பண்ணக்கூடிய முடிஞ்சுது. இப்போ மல்லாக்கப்படுத்து பண்ணுற போகிறதுலது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது உத்தான பாதாசனை பார்த்தோம். உத்தான பாதாசனன்றது இன்னும் லிட்டரலாக சொல்லணும்னா போத் லெக் ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கணும். அதே போஸில் ப்ரீத் பண்ணும்போது மேலே கீழே போயிட்டு வந்தோம். பட் இதில் வந்து வி ஆர் ஹோல்டிங் த போஸ். ஓகே, படுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 தடவை நல்ல மூச்சு நிதானம் எடுத்து முழுசாக வெளியேற்றுங்கள். நல்ல நிதான மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சு விடுங்க. இப்போ நல்லா மேக் ஃபிஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபிஸ்ட் பண்ண உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது, இல்லை எங்கேயாவது ரிங் இருக்குது கையில், ரிங்கை குத்துதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக இதே ஃப்ளாட்லே வச்சுக்கலாம். ஃப்ளாட் பொசிஷனில் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வச்சுட்டு 2 லெக்கு நல்லா ரைஸ் பண்ணி டு புட் இட் ஸ்டே தேர். நல்லா இன்ஹேல் பண்ணலாம். ஸ்டார்ட் த பொசிஷன். ரைஸ் அப் ஸ்லோலி. ஸ்டே தேர். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா அந்த தைஸு காஃப் மசில்ஸ்லாம் பாருங்கள் லேசாக இருக்கிறோம். வேகமே வேண்டாம். லேசாக இருக்கும்போது அப்படியே பாரம் ஃபுல்லாக இறங்கி வர மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அண்ட் ரிலாக்ஸ். கையை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம். நல்ல மூச்சு இழுத்து நிதானமாக விட்டுக்கலாம். Inhale and slowly exhale out. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காலை ஃபோல்ட் பண்ணிட்டு சேத்துபதாசனா. இப்போ லெக் ரைஸ் பண்ண மாதிரி ஹிப்பை ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹிப்பை ரைஸ் பண்ணி இந்த உள்ளங்கையில் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஹோல்ட் பண்ணும்போது நேற்று சொன்ன மாதிரி இந்த உள்ளங்கையில் நல்லா ஹோல்ட் பண்ணிங்கன்னா கட்டை விரலுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கக்கூடாது. நீ இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா கட்டை விரலுக்கு அழுத்தம் வரும். இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த 2 சைடு ஹிப்புக்குமே
நல்லா கம்ஃபர்ட், நல்லா ஃபுல்லாக ரைஸப் பண்ணுறீங்க. ரைஸப் பண்ணிவிட்டு இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, உள்ளங்கையை வந்து தாங்கி பிடிச்சிக்கணும். தாங்கி பிடிச்சிட்டு எல்போவில் சப்போர்ட் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் தாங்கி பிடிக்கும்போது உங்களுக்கு இன்க்ளூடிங் கழுத்து வரைக்கும் மேலே வந்துடும். ஸோ டச் பண்ணுறது என்னென்னா அந்த தலையோட அடிப்பகுதி மட்டும் ஃப்ளோரில் டச் ஆகும், மற்ற ஷோல்டர்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக மேலே வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எல்போவில் சப்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு உள்ளங்கையில் தாங்கி பிடிக்கிறீங்க இந்த இடுப்பை. அங்கே ஸ்ட்ரெயின் வந்து கையில் இருக்கும், ரிஸ்ட்டில் இருக்கும், அப்புறம் எல்போவில் இருக்கும். அவ்வளோதான். இந்த காலெல்லாம் ஸ்ட்ரெயின் பெருசாக தெரியாது. நீஸு இதெல்லாம் ரொம்ப கம்மியான ஸ்ட்ரெயின் தான் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் பொசிஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மெதுவாக அப்படியே ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். நல்லா மூச்சு நிதானமாக லேசாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். அந்த இடம், அதாவது நடுமுதுகுலேருந்து ஹிப் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் வந்து நல்லா லேசாக நல்ல ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். நல்லா ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். நல்லா மூச்சு நிதானம் இழுத்து முழுசாக விட்டு நெக்ஸ்ட் அடுத்த பயிற்சிக்கு தயாராகலாம். அடுத்த பயிற்சி வந்து விபரீத கரணின்ட்டு. ஸோ அப்சைட் டவுன் போஸ். இந்த அப்சைட் டவுன் போஸ் வந்து ரொம்ப அருமையான போஸ். அடுத்தடுத்த போஸ் பண்ணோன்னு வந்து விபரீத கரணி, இன்னொன்று சர்வாங்காசனம். அடுத்தடுத்த போஸ் பண்ணோன்னா சர்வாங்காசனத்துக்கும் விபரீத கரணிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு. எந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்றத போஸ்ட்டு முதல்ல போஸ் எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு நான் எவ்வளோ எளிமையாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா? எடுத்துக்கிறோம், வச்சுட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு மடக்கிக்கிறோம். இந்த கையை வந்து வச்சுட்டு இது போஸ், இது போஸ். இது விபரீத கர்ணி. விபரீத கர்ணி பொறுத்த வரைக்குமே ஹிப்பில் பிடிக்கணும். உங்கள் ரெண்டு உள்ளங்கையும் ஹிப்பில் பிடிக்கணும். எல்போவில் சப்போர்ட் இருக்கணும். லெக்கு ஒரு ஆங்கிள் டில்ட்டடாக இருக்கணும். இதுதான் விபரீத கர்ணி. இந்த டில்ட்டடாக இருந்தால் தான் விபரீத கர்ணி. இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணுறது சர்வாங்காசனம். ஸ்ட்ரைட்டாக போகிற இல்லையா, இதை வந்து சர்வாங்காசனம். இதை கை எங்கே பிடிக்கணும்? முதுகு பிடிக்கணும். முதுகு ஃபுல்லாக பிடிச்சிட்டிங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது சர்வாங்காசனம். பண்ணிவிட்டு மெதுவாக டவுன், அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ். அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 மெத்தடில் சொல்லித்தரேன் உங்களுக்கு நான். ஒன்று வந்து காலை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக புஷ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி புஷ் பண்ணிவிட்டு இந்த கை இருக்கு இல்லையா, இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்துட்டு மெதுவாக யூ கேன் லிஃப்ட் அப். லிஃப்ட் அப் இந்த வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மெதுவாக ரைஸ் அப் பண்ணிட்டு போகலாம். இது ஒரு டைப். தென் ஃபோல்ட் பண்ணிவிட்டு தென் டவுன் ரிலீஸ். இது ஒரு டைப். இதுக்கு வந்து லோ பேக் மசில்ஸு ஸ்ட்ரென்த்தாக, அதுக்கு தான் முன்னாடியே வந்து லெக் ரைஸிங்கும் ஹிப் ரைஸிங் ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ பேக் மசில் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுன்னா தான், ஸ்டிஃப் இல்லைன்னா தான் உங்களால் மடக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது பண்ணுறது சிரமம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சிரமம் இருக்கவங்களுக்கு வந்து இன்னொரு ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா, 2 காலும் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜெர்க் பண்ணுறோம். 1 2 3 ஜெர்க் பண்ணுறோம். 4 ஜெர்க் பண்ணுறோம். 5th அந்த ஸ்பீடில்
காலையும் மேலே போய்க்கணும். அவ்வளோதான். அந்த ஜெர்க்லேயும் மேலே போயிடலாம். அப்புறம் மெதுவாக சர்வாங்காசனத்துக்கு வந்துடலாம். விபரீத்துக்கு என்ன போயிட்டு அப்படியே மெதுவாக சர்வாங்காசனத்துக்கு வந்துடலாம். தென் ஸ்லோலி ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் டு த செஸ்ட் வச்சுட்டு ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். அவ்வளோதான். இதுவும் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வால் எடுத்துக்கலாம். நல்ல வால் சப்போர்ட் எடுத்துகிட்டு வால் சப்போர்ட்டில் வந்து ஒரு 5-6 தலைவாணி அடிக்கிட்டு அப்புறம் டுவோர்ட்ஸ் ஹிப் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிங்கன்னா அந்த போஸ் வந்து வித் சப்போர்ட்டோட பண்ண முடியும். சப்போஸ் என்னால் வந்து கம்ப்ளீட் லோ பேக்கு அப்பர் பேக்கு எல்லாமே ஸ்டிஃபாக இருக்குது, என்னால் ரைஸ் பண்ணவே முடியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து வித் ஹெல்ப் ஆஃப் பில்லோ ஓரமாக ஒரு 5 பில்லோ அடிக்கிடுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த காலை ரைஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் போஸை ரீச் பண்ண முடியும். ஸோ வித் சப்போர்ட்டும் வித் வால் சப்போர்ட்டும் நீங்கள் பண்ண முடியும் உங்களால். அந்த இதுவும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எல்லா போஸுமே வித் ஹெல்ப் ஆஃப் இது இல்லைன்னா சேர் வச்சு பண்ணுறது இருக்குது. சேர் வச்சு சேரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு லேஸாக ஹிப் ரைஸ் பண்ணிட்டோன்னா போதும். அதுவும் வித் ஹெல்ப் ஆஃப் சப்போர்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சேர் மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இப்படி சேர் இருக்கா? ஓகே. இப்போ வந்து நம்ம காலை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் டு த இப்போ வச்சு படுத்துக்கிறோம். ஓகேவா? கை இருக்கு இல்லையா, கையை பிடிச்சிக்கிறோம். இதை வந்து மெதுவாக இப்படி ஃபோக்கஸ்டாக கொண்டு போயிடணும். இப்படி கொண்டு போயிட்டு ஸ்லோவாக அவ்வளோதான் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு தடுமாட்டம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே சேர் பிடிச்சிக்கிறோம். வச்சுட்டு அப்பா ரிலாக்ஸ் ஆகிக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா ஒரு சேர் இருக்குது, தடுமாற மாட்டோம், கீழே விழுந்துட மாட்டோம் அப்படின்னு ஒரு சேஃப்டி மனசில் இருக்கும். அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக ஒரு பக்கம் ரைஸ் பண்ணுங்கள். இங்கே பிடிச்சிக்கலாம், இல்லை இங்கே பிடிச்சிக்கலாம் பண்ணிட்டு அப்படியே இன்னொரு பக்கம் ரைஸ் பண்ணுங்கள். நல்ல பொசிஷன் எடுத்துட்டதுக்கப்புறம் சேரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதுதான் விபரீத கர்ணி வித் ஹெல்ப் ஆஃப் சேர். மெதுவாக சேரை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு காலாக ரைஸ் பண்ணிட்டு மெதுவாக அப்புறம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். ரொம்ப ஈஸியான ப்ராக்டிஸ். இந்த சேர் வச்சு பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. ஆரம்பத்தில் தடுமாறும், நம்ம கை வந்து சேரை தள்ளி விட்டுருமோ ஆடுமோ அப்படின்ட்டுலாம் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸ்டெபிளைஸ்டான மைண்ட் வச்சு பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக எடுத்த ப்ராக்டிஸ் பர்ஃபெக்டாக முடியும் உங்களுக்கு. ஸோ எப்பவுமே வந்து ஆசனாஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூ வில் பி ஹேவிங் ஆசனாஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்பவுமே வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேட் வந்து வரத்துக்கு தான் வந்து வார்ம் அப்ஸு, ப்ரீதிங்கு, ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டோன்னா கம்ப்ளீட் ஃபோக்கஸ்டு கரெக்டாக இருக்கும்போது தடுமட்டம் எதுவும் இருக்காது. ஓகேவா? 3 டைப் சொல்லி கொடுத்துருக்கு. உங்களுக்கு எந்த டைப் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த டைப் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வி ஆல் கேன் டூ த விபரீத கர்ணி ப்ராக்டிஸ். அது முடிச்சுட்டு அப்புறம் சர்வாங்காசனா போகலாம். விபரீதத்துக்கு நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு தென் வி கோ ஃபார் சர்வாங்காசனா. ஓகே, படுத்துக்குங்க. உங்களுக்கு 3 டைப் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து புஷ் பண்ணிவிட்டு ஹிப் ரைஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து நல்லா ஜெர்க் பண்ணிவிட்டு ரைஸ் பண்ணுறது, மூணாவது வித் சேரை ஹோல்ட் பண்ணிட்டு ரைஸ் பண்ணுறது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக அதை சூஸ் பண்ணிக்கங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா போகலாம். ஓகே, ரைஸ் அப், காலை ஃபோல்ட் பண்ணிக்கலாம், புஷ் பண்ணிவிட்டு ரைஸ் அப், இன்ஹேல், புஷ் அப் ஹிப் and hold it, stay there. 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு புஷ் டவுன் அண்ட் ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். யாருக்கெல்லாம் சிவியர் பேக் பெயின் இருக்குது, அவங்களால லிஃப்ட் பண்ண முடியலையோ, தே ட்ரை டு அவாய்ட் த ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சிரமமும் வரக்கூடாது. ஸ்பைன் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கவங்க இந்த ப்ராக்டிஸ் ஈஸியாகவும் பண்ணலாம், பண்ணாலும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சப்போஸ் லோ பேக் பெயின் இருக்குன்னா 100% தே ஷுட் அவாய்ட் த ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இல்லைன்னா வித் ஹெல்ப் ஆஃப் நான் சேர் காமிச்சில்லையா, இந்த சேரில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ப்ரெஷர் வந்து ஸ்பைனுக்கு குறையும் போது கொஞ்சம் ஈஸியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அது மூலமாக கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? இதுதான் விபரீத கரணி. அந்த போஸ்ட்டில் ஹோல்ட் பண்ணுறது வந்து 10 to மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸில் ஆரம்பிங்க. எவ்வளோ நேரம் இதை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 minutes வரைக்கும் இந்த ஹோல்டிங் வச்சுக்கலாம். பிரெத் ஹோல்ட் பண்ணக்கூடாது, போஸை ஹோல்ட் பண்ணணும். ஓகே, போஸ் நல்லா ஹோல்ட் பண்ணும்போது தான் இன்னும் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும். ஸோ இது மெயின் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இருக்கனால அப்சைட் டவுன் போஸ்ன்றதுனால இந்த நர்வ் இருக்கு இல்லையா, குறிப்பாக நரம்பு புடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வேரிகோஸ் வெயின்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நர்வஸ் வெயினஸ் வீக்னஸ் இருக்கும். அதனால தான் வந்து பிளட் அங்கேயே தேங்கிடும். அதை வந்து நல்லா டுவர்ட்ஸ் கிராவிட்டி புல் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மசில்ஸு, இந்த நர்வ்ஸு, இந்த வெயின்ஸு, ஆர்ட்ரிஸு, கெப்லரிஸு இதெல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும்போது இந்த ஃப்ளோ ஆஃப் பிளட், ஃப்ளோ ஆஃப் லிம்ப் இதெல்லாமே வந்து சீர்படுத்தும் போது உங்களுக்கு கால்கள் நல்ல ஆற்றல் மிக்க கால்களாக இருக்கும் உங்களுக்கு. அது ஒன்று. ரெண்டாவது வந்து அப்சைட் டவுன் பண்ணும்போது பிளட் இஸ் ரஷிங் டுவர்ட்ஸ் த செஸ்ட்டு பிரெயினுக்கு போகும்போது அழுத்தம் லேசாக உங்களுக்கு வந்து புஷ்ஷிங் கொடுக்கும்போது வந்து சர்க்குலேஷன் டு த ஹெட்டு, பிரெயின் இதெல்லாமே சீராக இருக்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு ஆக்டிவ்னஸ் கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இந்த விபரீத கரணியில் இருக்குது. அதே தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான பெனிஃபிட்னா சர்வாங்காசன் சொல்லுவோம், குயின் ஆஃப் ஆசனாஸ்ன்னு சொல்லுவோம். சர்வாங்காசன் கிங் ஆஃப் ஆசனாஸ்ன்றது வந்து சிரசாசனத்தை சொல்லுவோம். ஸோ சிரசாசனம் யூஸ்வலாக இந்த காலகட்டத்தில் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா தலையில் நிற்கணும், சம்டைம்ஸ் நெக்கு சரியாக இல்லைன்னா அதனால் இன்ஜுரி வர்றது நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்குனால வி ஆர் நாட் அட்வைசிங் சிரசாசனம் எக்ஸ்க்ளூசிவாக. அவங்க வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி போகிறோம், அங்கே அட்வான்ஸஸ் நான் பண்ணணும்னு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் டீச் பண்ணுறோம். மற்ற நார்மல் ரொட்டீனில் வந்து அந்த சிரசாசனோட சிலபஸை நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இட் இஸ் அந்தளவுக்கு அதே பெனிஃபிட்ஸ் வந்து சர்வாங்காசனில் கிடைக்குதுன்றதுனால வந்து வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் இன்டு சர்வாங்காசனா. ஸோ மிக முக்கியமான சர்வாங்காசனுக்கு வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுக்கறனால எல் மாதிரி வரும் உங்களுக்கு. நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுக்கறனால சர்க்குலேஷன் டுவர்ட்ஸ் தைராய்டு கிளாண்ட் வந்து நல்ல சீராக இருக்கிறனால வந்து அந்த இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரான்னு சொல்லுவோம். ஸோ இந்த விசுத்தி சக்கரம் வந்து நல்ல ஆக்டிவேஷனில் இருக்கும்போது அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கிளாண்டு, இதை சார்ந்து இருக்க தைராய்டு கிளாண்ட், பேராதைராய்டு கிளாண்ட் இதெல்லாமே வந்து நல்ல ஆற்றல் மிக்கதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம் இருக்கோ தே ஷுட் கம்பல்சரிலி லேர்ன் த ப்ராக்டிஸ். நல்லா அழகாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அதுக்கான ஒரு நார்மல்சி நோக்கி அலாங் வித் த டேப்லெட் உங்களுக்கு சீக்கிரம் வர ஆரம்பிங்க. ஸோ திஸ் ப்ரிவென்ட்ஸ். அது அதிகமாக டோசேஜ் ஏற்றிட்டே போகிறதுக்கு இந்த ஆக்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா போதும், இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ வி கேன் கோ ஃபார் சர்வாங்காசனை போகலாம். அதே மாதிரி சேம் என்ன பிரின்சிபல் அப்ளை பண்ணமோ அதே பிரின்சிபல் தான் சர்வாங்காசனத்துக்கும். அதில் ஹிப்பை பிடிக்கிறோம், இப்போ வந்து நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு முதுகு பிடிச்சிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? இப்போ நான் பாருங்க இந்த மாடலை செஞ்சு காமிக்கிறேன். செய்யலாமா? இப்படி 1 2 3 4 5 போயிட்டோமா. ஃபஸ்ட்டு விபரீதக்கிட்ட போயிட்டோமா. இங்கேருந்து மெதுவாக புஷ் பண்ணி இப்படியே மேலே வரணும். இதுதான் வந்து எல் ஷேப்பில் இருக்க வருவாருங்க. இதுதான் புஷ். ஸ்ரீதர் 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு
ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மூச்சு நிதானம் இழுத்து முழுசாக முடிச்சு எடுத்துக்கலாம். இது யார் பண்ணக்கூடாது? நெக் பெயின் இருக்கவங்க பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் இட் வில் அக்ரவேட் த நெக் பெயின். cervical பெயின், நெக் பெயின் இருக்கவங்க, பேக் பெயின், சிவியர் பேக் பெயின் இருக்கவங்க, they should avoid this practice. Okay, but with the help of guidance, தெரபிஸ்டோட கைடன்ஸோட 1-to-1 செஷன் பண்ணும்போது அந்த தெரபிஸ்ட்டு அந்த டாக்டருக்கு வந்து மசில்ஸ் எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்குது, ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு பார்த்து பொறுமையாக அந்த ப்ராக்டிஸை கொடுக்க முடியும். பட் குரூப் செஷன்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, they should not practice it. ஓகே, இது ரெண்டுக்குமே காம்ப்ளிமெண்ட்ரி போர்ஸ் இருக்குது. அதான் வந்து மச்சாசனம் சொல்லுவோம், ஃபிஷ் போர்ஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா இது கான்கேவ் கொண்டு போயிருக்கும், கான்வெக்ஸ் கொண்டு வரதுக்கு தான் இந்த மச்சாசனம். இந்த மச்சாசனத்தோட வீல் எண்ட் ஆஃப் த செஷன் டுடே. ஓகே, இல்லை ஸ்ட்ரைட்டாக வச்சு படுத்துக்கிறோம். நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது மச்சாசனத்தில். ஆனால் ரொம்ப சிம்பிளான எல்லாரும் பண்ணக்கூடிய வேரியேஷன்ஸ் சொல்கிறேன் நான். ஓகேவா, நல்லா படுத்துருக்கோம். இந்த கை வந்து இங்கே இருக்கிற கை மெதுவாக பின்னாடி போயிட்டு பாதம், இந்த பாம் ஃபுல்லாக வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபிங்கர்ஸ் ஃபேஸிங் டுவோர்ட்ஸ் த பாடி. இப்படி இருக்கிற கையை மெதுவாக இப்படி கொண்டு போயிட்டு ஃபிங்கர்ஸ் ஃபேஸிங் டுவோர்ட்ஸ் த பாடி. இப்போ வந்து உச்சந்தில் வந்து கீழே தொடரும். மெதுவாக செஸ்ட்டை ரைஸ் பண்ணுறீங்க, தொடணும் பண்ணிவிட்டு தென் எல்போவை ரைஸ் பண்ணி அப்டமனில் வச்சுக்கணும். ஸோ அப்டமன் நல்லா உச்சந்தலையில் லேசாக அழுத்தம் கொடுக்கணும். எல்போவில் செஸ்ட்டு ரைஸ் பண்ணுறோம், இதுதான் போஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். இதுவும் அதே மாதிரி நெக் பெயின் இருக்கவங்க தே ஷுட் நாட் ப்ராக்டிஸ். cervical பெயின் வந்து அக்ரவேட் பண்ணவங்களுக்கு ப்ரெஷர் அங்கே கொடுக்கறனால அவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்களுக்கு வந்து மாடிஃபைடு போர்சஸ்லாம் இருக்குது. தெரப்பட்டிக்கல் கிளாஸில் இருக்கும்போது அது வந்து we can focus it. ஓகே, இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த கை இங்கே இருக்கிற கை மெதுவாக பின்னாடி போயிட்டு சீட்டட் ஃபிங்கர்ஸ் வந்து பாயிண்டிங் டுவோர்ட்ஸ் த பாடி வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து செஸ்ட்டை லிஃப்ட் பண்ணுங்கள். உச்சந்தெல்லாம் கீழே போய் டச் பண்ணட்டும். வந்துட்டு இந்த கை ரிலீஸ் பண்ணிவிட்டு எல்போ வச்சுட்டு ரைஸ் அப், கம்ஃபர்டபுள் கை இருக்கட்டும். ஸோ செஸ்ட் ரைஸ் பண்ணுறோம், செஸ்ட் எக்ஸ்பான்ஷன், எல்போ அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிவிட்டு தென் தைஸில் கை வச்சுட்டு ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். மெயினாக சர்வாங்காசனாவும் இப்போ என்ன பண்ணுவோம், கழுத்தை வந்து கான்கேவ் போகும், இது கான்வெக்ஸாக வரும். அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு. ஸோ மாற்று ஆசனம் எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். ஏற்கனவே சொன்னது போல் கால் சேர்த்துட்டு கை மெதுவாக ரைஸப் பண்ணுறீங்க, டர்ன் பண்ணுறீங்க, ப்ளேஸ் பண்ணுங்கள் டுவர்ட்ஸ் த நெக். கை விரல்கள் எல்லாம் உடலை பார்த்தபடி இருக்கட்டும். மெதுவாக செஸ்ட்டை ரைஸ் பண்ணுங்கள். ரைஸ் பண்ணிவிட்டு உச்சந்தலை கீழே வைக்கிற மாதிரி வச்சுட்டு கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு எல்போ கீழே வச்சுட்டு ரைஸ் அப் செஸ்ட் அகெயின். நல்லா ரைஸ் அப் பண்ணுங்கள். அப்டமனில் கை வச்சுக்கங்க. 1 2 பிரெத் ஹோல்ட் பண்ணக்கூடாது. 3 4 5 6 7 8 9 10. நல்லா ரைஸை பிடிச்சிக்கலாம். மெதுவாக ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். நல்லா மூச்சு நிதானம் எடுத்து முழுசாக வெளிவிடுங்க. Take a deep breath in and slowly breathe out. நல்ல ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். விசுத்தி சக்கரா முழுக்க நல்ல பிராணசக்தியோடு நிறைந்திருப்பதை ஃபீல் பண்ணுங்கள். Inhale and exhale. Release and relax. நல்லா மூச்சு இழுத்து விட்ட பிறகு நல்லா ஓய்வுலேருந்து மெதுவாக மீண்டு எழுந்து உட்காந்துக்கலாம். ஸோ we have seen the complete sitting practices. நல்லாவே வந்து விபரீத கர்ணி, உத்தான பாதாசனா ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம், சேத்து பாந்தாசனா பார்த்துருக்கோம், அப்புறம் விபரீத கர்ணி, சர்வாங்காசனா, அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி போஸ் மச்சாசனம். ஸோ இவ்வளோ 5 ஆசனம் பார்த்துருக்கோம். இந்த 5 ஆசனமே தி பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் டெய்லி ரொட்டீனுக்கு. ஸோ we have completely finished the asana section. Okay, நாளைக்கு வந்து நம்ம will focus on சூரிய நமஸ்காரம்.
சூரிய நமஸ்காரம் வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி அழகாக டீச் பண்ணுறேன் உங்களுக்கு, எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி போஸை மாற்ற முடியுமோ உங்களுக்கு மாற்றி கொடுக்குறேன் நான், எப்படியெல்லாம் ஈஸியாக பண்ணலான்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த அப்சைட் டவுன், அதாவது தலைகளை நிற்கக்கூடிய ப்ராக்டிசஸ் இருக்குது, இந்த சர்வாங்காசனம், விபரீத் கனி. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்தது, ஏதாவது உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் இருந்தால், டிஸ்கம்ஃபர்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஐ கேன் ஏபிள் டு ஃபிக்ஸ் அப் திங்ஸ் அக்கார்டிங்லி. ஓகே. ஸோ இந்த டே இனிய நாளாக போகட்டும் என்கொண்டு கூறிக்கொண்டு இந்த செஷனை வந்து என் பண்ணுறேன். தேங்க்யூ.